ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் பிரியமுடன் ஜிவிஏ. 5 டிஃப்ரெண்ட் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் செஞ்ச மாதிரி இப்போ என்ன குழம்பு டெய்லியும் வைக்கிறது அப்படின்னு குழம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி 5 வெரைட்டியான குழம்பு வகை பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சேர்த்து டேஸ்டியான சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப் நிரம்ப துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு நான் ஊற வச்சுருக்கிறேன் இல்லைங்களா பருப்பு, அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேங்க. அதனோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா பருப்பு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேங்க. மூணு விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ பருப்பு தண்ணி எல்லாம் தனியாக எடுத்து ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வெறும் பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி பேன் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ½ ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் அதனோடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதனோட நம்ம சாம்பார் செய்கிறதுனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதையும் இதனோடவே சேர்த்து நல்லா அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்கிற நேரத்தில் 4லேருந்து 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க. அதையும் இதனோடவே சேர்த்து இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் இதனோடவே கலந்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த மிளகாத்தூளில் மிளகா தனியாக சேர்ந்து அரைச்சிருக்கிறேன். நீங்கள் மிளகா தனியாக அரைச்சிருந்தீங்கன்னா அது தனித்தனியாக 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது 3 கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ பேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் தக்காளியுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கலரி விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த வெஜிடபிள்ஸும் இதனோடவே சேர்த்து கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறேங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. கொஞ்சம் கலரி விட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வைக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் நான் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா பருப்பு, அந்த பருப்பை இதனோட சேர்த்துக்கிறேன். அந்த பருப்பு இருந்த பாத்திரத்திலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இதனோடவே சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் சாம்பார் தூள் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டு நல்லா சாம்பார் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிஷியலாக நான் காய்க்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். இப்போ நம்ம பருப்பு சாம்பார் தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. சாம்பார் கொதிக்கிற நேரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. முருங்கைக்காய் சாம்பார்னு இல்லை, எந்த சாம்பார் செஞ்சாலுமே ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை கடைசியாக சேர்க்கும் போது அதோட ருசி கொஞ்சம் கூடவே இருக்குங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இதோ பாருங்கள், நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சேர்த்து செஞ்ச சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக, ஈவன் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சாம்பார் எப்போவுமே நம்ம செய்கிற ஒரு குழம்பு தான், இருந்தாலும் இந்த மாதிரி 3 காய் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே சாம்பார் போர் அடிக்குதுன்னு சொல்லாமல் விருப்பமாக சாப்பிட்டுப்பாங்க. இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பாரில் நான் புளி கரைச்சி விடலைங்க. ஏன்னா இயற்கையாகவே மாங்காய் சேர்க்கறதுனால இந்த சாம்பாரில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். கூடவே நம்ம தக்காளியும் 3 சேர்த்துருக்குறோம். அதனால் நான் இந்த சாம்பாருக்கு புளி கரைச்சி விடலைங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்படுதுன்னா புளி கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இன்றைக்கி நான் ரைஸோட செஞ்சுருக்கேன். சாப்பாடோடு சர்வ் பண்ணும்போது சாம்பார் விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஏதாவது ஒரு ஃப்ரைட் வெஜிடபிள் மாதிரி, பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை வாழைக்காய் ஃப்ரை இல்லை கருணக்கிழங்கு ஃப்ரை மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரைட் வெஜிடபிளோட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே விருப்பமாக சாப்பிட்டுப்பாங்க. நான் இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரையோடு சர்வ் பண்ணியிருக்கேன். பார்க்கவே பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.